உலகெங்கும் வாழும் ஃபோக்கஸ் ஆன்மீகம் அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நாம் இன்னைக்கு பார்க்க போவது நம்முடைய ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நடைபெறப் போகின்ற சனி வக்கர பயிற்சி. சனி பகவான் இப்போதான் பெயர்ந்து ஒரு வருடம் ஆகப் போகுது. அவர் இது நாள் வரைக்கும் இருந்த கும்பராசியிலிருந்து மீன ராசிக்குள்ள பிரவேசமாயிருக்கார். பிரவேசமாயிருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இப்போ வக்கர நிலை அடைய போகிறார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை இந்த வக்கர காலம் இருக்கு. ஒரு கிரகம் வக்கரம் ஆகுது அப்படின்னா மனிதர்களில் நம்ம சொல்லுவோம் வக்கர புத்தி படைச்சவனே அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு கிரகம் வக்கரமாகிறது அப்படிங்கிற போது அந்த கிரகத்துடைய அந்த கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னென்ன செய்யுமோ அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம செய்த விஷயங்கள். ஒரு கிரகம் நேராக இருக்கிற போது என்ன விஷயங்கள் நம்ம செய்தோமோ, அதில் என்ன தப்பு பண்ணினோம், எதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிடணும், எல்லாமே அந்த வக்கர பயிற்சி காலத்திலேயே நமக்கு சொல்லித்தரும். வாழ்க்கையுடைய அனுபவத்தை கற்றுத்தரும். யார் நல்லவங்க, யார்கிட்ட பழகினோம், பழகின நபர்களால் நமக்கு நன்மை நடந்துச்சா, தீமை நடந்ததா, இனி நம்ம எப்படி பழகிக்கிடணும், இதெல்லாம் வாழ்க்கையில் யார் சொல்லி தருவா? வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஏன்டா கொஞ்சம் பார்த்து பழகடான்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இந்த வக்கர சனி நமக்கு வகுப்பெடுக்க போகுது. ஜூலை 15லேருந்து நவம்பர் 30 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய அனுபவங்கள் நமக்கு கிடைக்க போகுது. இந்த அனுபவங்களால் நமக்கு ஏற்பட போகிற நன்மை, நம்ம வாழ்க்கையில் ஏற்பட போகிற உயர்வு இருக்க ரொம்ப அற்புதம். சனி பகவான் உடைய காலத்தில், வக்கர பயிற்சி காலத்தில் நம்ம ஒழுக்கம் தவறியதால் ஏற்பட்ட விளைவுகள் என்னென்ன, எப்படி ஒழுக்கத்தை கீப்பப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போறார். இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், ஒரு கிரகம் வக்கரம் அடைக்குதுங்கிறீங்களா, அது பின்னோக்கி வருதா? ஒரு கிரகம் முன்னோக்கி போகிறத பற்றி சொல்கிறோம், ஆனால் பின்னோக்கி வருகிறதா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. எந்த கிரகமும் பின்னோக்கி வரல. அதாவது சனி பகவானுடைய வக்கரம்ங்கிற கிரகத்தை நான் சொல்கிறேன், வக்கரம் என்பது பின்னோக்கி வருவது இல்லை. ஆனால் அதனுடைய மூவ்மெண்ட் இருக்கு பாருங்க, நம்ம பூமியிலேருந்து அதை பார்க்கிற போது அதனுடைய அசைவு நமக்கு அது பின்னோக்கி வருவது போல ஒரு தோற்றத்தை கொடுக்குது. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ எப்படி இருக்காரு, உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் சனி பகவான் இப்போ போய்கிட்டு இருக்கார். அவர் உத்திரட்டாதி 2ஆம் பாதம், 1ஆம் பாதம், இந்த பாதங்களில் இப்போ பயணம் செய்ய போகிறார். இந்த பயணம் என்பது அவர் மீனராசியில் இருக்கார், கும்பராசிக்கு வருவாரா அப்படிலாம் கிடையாது. எந்த மீனராசியில் இருக்காரோ அதுதான் இருக்க போறார். அப்போ நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக போகிறோம். நம்முடைய முயற்சிகள் வெற்றி அடைக்குமா, என்ன நம்ம என்ன செய்யறோம் எல்லாமே இதில் பார்க்க போகிறோம். இந்த வக்கர சனி பயிற்சி காலத்தில் பொதுவாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் ரொம்ப நேர்மையாக நம்ம வேலை பார்க்கணும். நம்மளுடைய உழைப்பில் எந்த தப்பும் இருக்கக்கூடாது. குடும்பம்னு இருக்கா, நம்ம குடும்பத்தில் நம்ம எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கோம், எவ்வளவு அன்பாக இருக்கோம், பிறர் மீது குறை சொல்லாமே, கணவன் மனைவி பிள்ளைங்க அப்படின்னு ஒரு பாசமாக இருந்தால் அந்த குடும்பத்திற்கு பெரிய தொந்தரவுகள் வராது. யாருக்காவது ஒருத்தருக்கு இப்போ வக்கரபுத்தி இருந்தால் தான் அங்கே ஒரு சிக்கல் வருது. வக்கரபுத்தி இல்லாமல் நம்ம பார்த்துக்கிடணும். அப்போ இந்த காலகட்டம் மிக முக்கியமான ஒரு காலகட்டம். இதில் நம்ம ராசியில் நம்ம எப்படி நடந்துக்கிடணும், என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும், எல்லாமே இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் விரிவாக இதில் நம்ம சொல்ல போகிறோம். கூர்ந்து கவனிங்க. என் நெஞ்சிற்கினிய மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசின்னு சொன்னாலே நமக்கு ஒரு தனி பிடித்தமான ராசி. அது பல மிதுன ராசிக்காரர்கள் நமக்கு மிக நெருக்கமானவர்கள். மிதுன ராசிக்காரர்களுடைய இயல்புகளை நான் பார்க்கிறேன். என்ன ஒரு சிரித்த முகம், யாருக்கு ஒரு பிரச்சனைனாலும் ஓடி உதவக்கூடிய அற்புதமான மனிதர்கள். மீடியா துறையில் பல பேர், வழக்கறிஞர்களாக பணியாற்றக்கூடியவர்கள் பல பேர், ஆசிரியர்களாக இருந்து மாணவர்களுக்கு ஒரு ஏணியாக இருக்காங்க பாருங்க. ஏற்றி விட்ட ஏனின்னு பல ஆசிரியர்கள் நம்ம சொல்லுவோம், அவங்களாம் மிதுன ராசிக்காரங்களாக இருப்பாங்க. வியாபாரத்தில் கொடி கட்டி பறக்கக்கூடியவர்கள் பல பேர் மிதுன ராசிக்காரங்க. அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ வக்கர சனி 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அந்த சனி பகவான் வக்கர பயிற்சி அடைகிறார். இந்த சனி எப்படிப்பட்டவர், அஷ்டமாதிபதி. அஷ்டமாதிபதி வக்கரம் அடைகிற போது
நமக்கு இது நாள் வரை இருந்த பல பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் அப்படி தீவிரமாகிற மாதிரி தெரியும். உங்களை பற்றிய வதந்திகள், இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே நேரத்தில் வாழ்க்கையில் என்ன என்ன தடைகள் ஏற்பட்டுச்சோ, ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணீங்க, வேலை கிடைக்கல. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க, பிஸ்னஸில் பிரச்சனை. நண்பனோட நம்பிக்கை வச்சு பண்ணிக்கினீங்க, நண்பன் நம்பிக்கை துரோகம் செய்தான். இதெல்லாம் மிதுன ராசிக்கு நடந்துச்சு இல்லைங்களா? ஏன் நடந்துச்சு, அதை எப்படி சரி பண்ணிக்கிறது, அதெல்லாம் இப்போ யோசிக்க போறீங்க. இந்த காலகட்டத்தில் டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய பல பேர் வேலை மாறுவீங்க. சார், லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துருக்கக்கூடிய ராசி தானே மிதுன ராசி. கொரோனா காலத்துக்கு அப்புறமே சரியான வேலை இல்லை, சரியான தொழில் இல்லை, சரியான வருமானம் இல்லை. எப்போ நல்லது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு, அதுவும் குறிப்பாக கடந்த ஒரு வருஷத்தில் வேலை இழந்தவங்க பல பேர், வேலை போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் பல பேர், கணவன் மனைவி வேலை நிமித்தமாகவோ வேற நிமித்தமாகவோ வேறு ஊரில் வாழக்கூடியவங்களும் இருக்கீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சனி பகவான் வரம் தர வருகிறார். டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேற வேலை எதிர்பார்த்தா கிடைக்கும். இதுவரைக்கும் வேலை இழந்தவங்களுக்கு நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்கும். ஆனால் கிடைக்கக்கூடிய வேலை நம்ம ஏற்றுக்கிடலாமான்னு உங்கள் அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணணும். இந்த வேலைக்கு நம்ம போனோம்னா அந்த வேலை நிரந்தரமாக இருக்குமா, வாழ்க்கையை முன்னேற்றுமாங்கிறத நீங்கள் விசாரிச்சுக்கிட்டு தான் நீங்கள் வேலையில் சேரணும். சில பேருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த காலகட்டத்தில் இருக்கும். ரொம்ப உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். அப்பப்போ உடம்பு பாதிக்கும். எதையாவது சாப்பிட்டு வைப்போம், வெளியிடத்துக்கு போவோம், ஹோட்டலில் சாப்பிடுவோம், வெளியிடத்தில் சாப்பிடுவோம். நல்லா சாப்பிடுங்க, திருப்தியாக சாப்பிடுங்க, தரமான உணவுகளை சாப்பிடுங்கள். உங்களுக்கு எந்த உணவு ஒத்து வருதோ அதை சாப்பிடுங்க. சின்ன பிள்ளைங்க சாப்பிடுறது பர்கர் பீட்சாவை வயசான காலத்தில் போய் சாப்பிட்டு வைக்காதீங்க. உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய உணவுகளாக சாப்பிடுங்க. அது உங்களுக்கு நன்மைகளை செய்யும். எதிரிகள் தொந்தரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களை எப்படியாவது சாய்க்கணும்னு பார்ப்பாங்க. இதில் என்ன யோகம் தெரியுமா? எந்த எதிரியினாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட யோகம் மிதுன ராசிக்கு இருக்கு. செய்யக்கூடிய தொழிலெல்லாம் பெரிய வளர்ச்சியை காண போறீங்க. அந்த விஷயம் அற்புதமாக இருக்கு. தனம் வரும், காசு வரும். எனக்கு வாழ்க்கையில் மிக முக்கியம் காசு தான் அப்படின்னு சொல்ல போறீங்க. நல்ல காசு அமையும். திருமண விஷயம் கூடி வருங்க. மிதுன ராசிக்காரங்க குடும்பத்தில் திருமணம் கூடி வரும். மகளுடைய வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் வரும். செய்தொழில் விருத்தி ஆகும். இந்த காலகட்டம் மிக மிக முக்கியமான காலகட்டம். என்ன தடை இருந்தாலும் விலக போறீங்க. வேலையில் இருக்கிற பிரச்சனை நிவர்த்தி ஆகுது. புதிய பிஸ்னஸ், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சதில் ஜெயிக்க போறீங்க. மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை கிடைக்கும். யோகம் தானே நமக்கு. இன்னும் பெரிய வெற்றிகள் வேணும். யாரை வழிபடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, குற்றாலத்தில் இருக்கார் பாருங்க, குற்றாலீஸ்வரன். குற்றாலத்து அமர்ந்துரையும் ஈசாவும் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே அப்படின்னு அந்த குற்றாலத்தில் இருக்கக்கூடிய குற்றாலநாதரை வழிபட்டு பாருங்க. வாழ்க்கை அற்புதமாக அமையும். சனிக்கிழமை அன்னைக்கு காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறோம். அந்த சாப்பாடு வைக்கிறதுங்கிறது பச்சை அரிசி இருக்கு பாருங்க, அந்த பச்சை அரிசியில் செய்த உணவாக அது இருக்கணும். சாதம் வடித்து அதில் சில பேர் நெய் ஊற்றலாம், சில பேர் நல்லெண்ணெய் ஊற்றி அதை காகத்திற்கு வைக்கலாம். இது ஒரு வழக்கம். இரண்டாவது, தயிர் சாதம் இருக்கு பாருங்க. தயிர் சாதத்தில் பேருக்கு 2 எள்ளு போடணும். எள்ளு போட்டு அதை சனிக்கிழமை என்று காகத்திற்கு வைத்தாலும் நல்ல பலன்கள், உடனடியான பலன்கள் கிடைக்கும். மூணாவது, மிக முக்கியமானது, தூய்மை பணியாளர்கள். வாழ்க்கையில் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு போய் நம்ம தேடி தேடி உதவி செய்யணும். தூய்மை பணியாளர்கள், தூய்மையை செய்யக்கூடியவர்கள், அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடியதற்கு நாம நம்மாலான உதவிகள் செய்தால் அந்த சனி பகவான் பெரிய அளவுக்கு உதவி செய்வார். 4வது பரிகாரம், மாற்றுத்திறனாளிகள். அவங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேளுங்க. நீங்களா கொண்டு போய் சாப்பாடை கையில் கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லாதீங்க. சில பேர் உதவி செய்யுங்கன்னு சொன்னால் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஒருத்தர் கொண்டு போய் கொடுத்தா பரவாயில்ல. சில பேர் நிறைய பேர் கொண்டு போய் சாப்பாடு கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். அவங்க குடும்ப தேவை இருக்கும், படிப்பு தேவை இருக்கும். என்ன தேவைகள் இருக்கிறதோ அதை தேடி அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செய்தீங்கன்னா பெரிய நன்மைகள் நடக்கும். அடுத்தாற் போல திருநங்கைகள், திருநம்பிகள். இந்த சனி பகவான் திருநங்கைகள், திருநம்பிகளுக்கு நீங்கள் உதவி செய்தால் பெரிய அளவுக்கு உங்களை வாழ்த்துறார், உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்கிறார். ஆகவே இந்த சனி வக்கர பயிற்சி காலத்திலே அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து பாருங்கள். அவர்கள் மனது புண்படாதவாறு பேசிப்பார்கள். அவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ செய்து பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு பெரிய நன்மைகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துரும்.
தெய்வ வழிபாட்டில் மிக முக்கியமாக நவக்கிரகங்கள் இருக்கு பாருங்க. இந்த நவக்கிரக வழிபாடு வந்து சனிக்கிழமை அன்னைக்கு பண்ணணும். 9 முறை வலம் சுற்றி வரணும். பலமாக தான் சுற்றணும், கிளாக் வைஸாக சுற்றணும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றணுமான்னு சுற்றுறாங்க. அப்படிலாம் கிடையாது. வலப்புறமாக நீங்கள் நவக்கிரகங்களை 9 முறை சுற்றி வந்தால் சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் அகமகிழ்ந்து உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்வார். அப்போ இதெல்லாம் இந்த வக்கர சனி பயிற்சி காலத்திலே உங்களுக்கு வரம் தரும் வக்கர சனியாக அவர் இருக்க போகிறார். நன்மையெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அப்போ இந்த உங்களுடைய ராசிக்குரிய இந்த பலன்கள் நான் சொல்லும்போது பொதுவான பலன்கள் தான் நான் சொல்லியிருக்கேன். அவரவர் ஜாதகத்தில் சனிக்கிரகம் எப்படி இருக்கு, இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அதை வச்சுக்கிட்டு தாங்க முழுமையான பலன் நடக்கும். இது கோச்சார பலன், பொது பலன் தான். அப்படி வக்கர சனி பயிற்சி காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்க தெரிந்து கொள்ள நீங்கள் விரும்பினா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் இருக்கும். இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேராக வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர், நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.